அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பாரத தேசம் தன்னுடைய நீண்ட நெடிய வரலாற்றிலே மிகப்பெரிய அரசர்களை, தலைவர்களை, வீரர்களை பார்த்திருக்கிறது. அவர்களுக்குள்ளே எல்லாம் கடந்த 400-500 ஆண்டுகளிலே இங்கே நடந்த பல்வேறு சமய, சமுதாய, கலாச்சார மாற்றங்களுக்கு இடையே இந்திய தன்மையை, அதனுடைய நீண்ட நெறிய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டி அதை முன்னிறுத்தி அரசு செய்து, போர் செய்து தம்முடைய பெயரை நீங்கா பெருமையோடு கூடி என்றும் நிலைத்திருக்கும் சிறப்பாய் நாட்டியவர்களுக்குள்ளே மிக முக்கியமான ஒரு வீரரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 1600களினுடைய காலம். டெல்லி தொடக்கமாக வடவிந்தியாவின் பல பகுதிகளில் கடந்த சில நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடந்து வந்த இஸ்லாமிய அரசு பல்வேறு கிளைகளாக பிரித்து பாரத தேசத்தின் தெற்கு நோக்கி வந்து தக்கண பகுதிகளிலெல்லாம், இன்றைய ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா முதலிய பகுதிகளிலெல்லாம் கூட கால் ஊன்றி வெவ்வேறு சுல்தான்களினுடைய ஆட்சி நடந்து வந்த காலம். இதற்கிடையே போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்து கடற்கரை மூலமாக, கடல் வழியே வந்து வணிகம் செய்வதற்காய் வந்து குடியேறி சிறுக சிறுக தங்களுடைய இருப்பை நிரந்தரம் செய்து கொண்டு துறைமுக பட்டினங்களை, நகரங்களை ஆக்கிரமித்திருந்த காலம். இப்படி உள்ளே எழுந்த பூசல், வெளிநாட்டிலிருந்து புதியதாக வந்த குழப்பம் என்று நிலையற்றதாய் ஒரு அரசியல் காலம், இப்படி ஒரு சூழ்ச்சி நிலை சூழ்ந்திருந்த போதுதான் மராட்டிய தேசத்திலிருந்து ஒரு மாவீரன் தோன்றினான். மகாகவி பாரதியார் கூட இவருடைய பெருமைகளை இவர் தம்முடைய படைத்தளபதிகளுக்கு, படையில் இருந்தவர்களுக்கு கூறிய அறிவுரைகளையே கொண்டாடி பேசுகிறார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவரையே நமக்கான முன்னுதாரணமாக கொள்ளுவோம் என்று பாலகங்காதர திலகர் தொடக்கமாக பெரிய வீரர்கள், மிக முக்கிய தலைவர்கள் பறைசாற்றி இருக்கிறார்கள். யார் இவர்? சத்ரபதி சிவாஜி. இந்த பெயரை கேட்கும் போதே நம் உள்ளத்தினுள்ளே ஏதோ ஒருவித உரிமைக்கான குரல் எதிரொலிக்க கேட்கிறோம். இவர் 1630ஆம் ஆண்டு இன்றைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே நகரத்தை அடுத்திருக்கக்கூடிய சிவனேரி என்ற பகுதியில் போன்ஸ்லேக்கள் என்று அழைக்கப்படும் பாரம்பரியமான அரசியல் தலைமை பொறுப்புடைய குலத்திலே பிறந்தவர். இவர் தந்தையார் ஷஹஜி அப்போது ஒரு பெரிய தக்கண சுல்தானுக்கு அவருடைய படைகளின் பல்வேறு தளபதிகளிலே ஒருவராக தனித்துவத்தோடு விளங்கியவர். இவர் தாயார் ஜீஜாபாய் அம்மையார். சிறு பிள்ளைகளை தங்களுடைய அரவணைப்பிலே வைத்து பெற்றோர்கள் வளர்த்து, அதிலும் குறிப்பாக ஈன்று கொடுத்தவளான தாயினுடைய கடமை என்ன என்பதற்கு உதாரணமாக திகழும் மாபெரும் மாதரசி இந்த ஜீஜாபாய் அம்மையார்தான் சிறுவயது முதலே சிவாஜிக்கு அரிய பெரிய வீரர்களின் கதைகளையும், இந்தியாவின் இதிகாச புராண சிறப்புகளையும், அதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தர்ம சிந்தனைகளையும் போதித்தவள். இவருக்கு இந்த பெயரிட்டதே அவர்கள் அந்த பகுதியிலே வழங்கி வந்த சிவாய் என்று அழைக்கப்படும் அம்பிகையினுடைய தாக்கத்தாலே. சிவாய் என்ற சொல்லுக்கே சிவனுக்கு உரியவள், சிவனுக்கு உடமையானவள் என்று பொருள். அம்பிகை சிவபெருமானுடைய அருள் வடிவமானபடியாலே அந்த பெயரையே இவருக்கு சிவாஜி என்று நாமகரணம் செய்வித்தார்கள். சிறு வயது முதல் தம்முடைய தாயின் அரவணைப்பிலே வளர்ந்த சிவாஜிக்கு அவள் கூறிய இதிகாச புராண செய்திகளும், அதிலே வந்த அர்ஜுனன் தொடக்கமான வீரர்களும் ஆதர்ச புருஷர்களாக மாறியிருந்தார்கள். வளர வளர தன்னுடைய இளமை பருவத்தை அடைந்திருந்த சிவாஜி அப்போது இங்கே இருந்த அரசியல் சூழ்நிலையை மிக துல்லியமாக அறிந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் கடந்து அவர் தந்தையாரின் மறைவுக்கு பிறகு அவர் முடிசூட்டப்பட்ட போது சில குழப்பங்கள் அதிலே நிலவியதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால் மாபெரும் வீரன் ஒருவனுக்கு யார் ஒருவனுடைய சிந்தனைகள் தர்மத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதோ, தர்ம நெறியையே தனக்கான வாழ்க்கை முறையாக கொண்டானோ, எத்தனை குழப்பங்களும் இடர்பாடுகளும் பணிபோலே விலகிவிடும் என்பதற்கு உதாரணமாக நாம் சிவாஜியின் வாழ்க்கை போராட்டத்தை பார்க்கலாம். 1674ஆம் ஆண்டில் இவர் முடிசூட்டி கொண்டார். இவருடைய தாயின் வழியில் கூட அவர்களும் அரசர்களுக்கு படைத்தளபதிகளாக இருக்கக்கூடிய நீண்ட பாரம்பரியத்திலே வந்தவர்கள்.
குஜராத் பகுதிகளாக அகமதாபாத், சூரத் முதலிய நகரங்களில் ஆட்சி செய்து வந்த சுல்தான்களுக்கு படை தளபதிகளாக இருந்து அவர்களுக்காக போர் செய்த வீர பரம்பரையிலே வந்தவர்கள். இதற்கிடையே டெல்லியிலே ஷாஜஹானின் மரணத்தை தொடர்ந்து அவுரங்கசீப் பட்டம் ஏற்றுக் கொண்டிருந்தான். அவுரங்கசீபினுடைய கொடுங்கோன்மை வரலாற்று பக்கங்கள் நிறைய பார்க்க முடிகிறது. தன் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்களை எல்லாம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்து தானும் அந்த பட்டத்தை அடைந்திருந்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய பெரிய அரசை பாதுகாக்க வேண்டி எப்போதும் அவனுள்ளே ஒரு நடுக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் தன்னுடைய அரசின் கீழே சுல்தானியர்களாக இருக்கக்கூடியவர்கள் கோல்கொண்டா, பிதார், பிஜாப்பூர் போன்ற தக்கண சுல்தான்களை குறிப்பாக நம்புவதிலே அவுரங்கசீப்பிற்கு எப்போதும் ஒரு சிரமம் இருந்து கொண்டே வந்தது. அவர்கள் ஏதாவது சூழ்ச்சி செய்து நம்மை மீறி நம்முடைய எதிரிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய அரசை கவிழ்த்து விடுவார்களோ என்று அவன் பயம் கொண்டிருந்தான். இதனால் யார் ஒருவரையும் முழுமையாக நம்புவதற்கு வழியில்லாது குழம்பியிருந்தான் அவுரங்கசீப். இதற்கிடையே சிவாஜி மகாராஜ் அவர்கள் தனக்கு ராஜபட்டம் சூட்டப்பட்டிருந்த நிலையிலே அவுரங்கசீப் தக்கண திசைக்கு இன்றைய ஹைதராபாத், பிஜாப்பூர், கோல்கொண்டா சுல்தான்களை எதிர்த்து போர் செய்வதற்காக வந்தபோது அவருக்கும் படையிலே இருந்து படைத்தளபதியாக இருந்து உதவி, அதன் பிறகு அவுரங்கசீப் பிஜாப்பூர் முதலிய சுல்தான்களை வென்று முடித்து தான் தில்லி திரும்பிய போது அந்த பகுதிகள் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அதை தருவதாக முதலில் வாக்கு கொடுத்து அதன் பிறகு அப்படி செய்ய முடியாது என்று அவுரங்கசீப் மறுத்துவிட்டான். தனக்கு உறுதியாக கூறப்பட்டிருந்த அரசு பதவி பொறுப்புகள் தரப்படாத நிலையிலே அவுரங்கசீப்போடு சிவாஜி மகாராஜிற்கு ஒரு விதத்திலே மனத்தளவில் ஒரு சிரமம் ஏற்பட்டிருந்தது. இந்த இடையூறு சிறுக சிறுக வளர்ந்து கொண்டே போனது. இந்த நிலையில் அவுரங்கசீப் இங்கே நிறுத்தியிருந்த படைகளை எல்லாம் விரட்டி பிஜாப்பூர் முதலிய பகுதிகளை தன்னுடைய உடைமையாக்கிக் கொண்ட சிவாஜி மகாராஜ் தாம் மராட்டிய பாரம்பரியத்தின்படி வீர சேனையை நடத்தி கொண்டு போய் தாங்கள் சுதந்திரமான சேனையாக படையாக இருந்து வெல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டு மராட்டிய தேசத்திலிருந்து மேற்கு நோக்கி இன்றைய குஜராத் பகுதிகளுக்கு சென்றார். அங்கே சூரத் நகரத்திற்குள் புகுந்து அங்கே நிறுத்தப்பட்டிருந்த நிசாம்களை எல்லாம் போரிலே வெற்றி கொண்டார். அப்போது மக்கா நகரத்திற்கு யாத்திரை செய்து வந்த ஒரு சுல்தானுடைய யாத்திரை படைகளும் கூட தோற்கடிக்கப்பட்டது. சுல்தானியர்களை மட்டும் வெல்லாது அப்போதைய போர்ச்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த துறைமுக நகரங்களையும் அழித்து அதை தம் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து மராட்டியர்களுக்கென்று தனியே ஒரு கடற்படையை தோற்றுவித்தார் மாவீரர் சிவாஜி மகாராஜ். இது வளர்ந்து கொண்டே போய் இவருடைய பெருமை, இவர் கொண்டிருந்த யுத்திகளெல்லாம் எங்கே நம்முடைய அரசை கவிழ்த்து விடுமோ என்று பயங்கொண்ட அவுரங்கசீப் சிவாஜி மகாராஜோடு தாம் ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளலாம் என்று முதலில் தீர்மானித்தான். ஆனால் இவன் நம்முடைய படைகள் பலவற்றிற்குள்ளே ஒரு படைக்கு தளபதியாக இருந்தவன். இவனோடு நாம் அமைதி பேச்சுவார்த்தையா நடத்துவது என்ற எண்ணத்தில் தன்னுடைய மாமன் சவிஷ்டா கான் என்பவனை சிவாஜியினுடைய வீரத்தை சோதித்து அவனோடு போர் செய்து வென்று வரும்படியாக ஆள் அனுப்பி வைத்தான். வந்த சவிஷ்டா கான் பெரும் படையொன்றை திரட்டி கொண்டு வந்து சிவாஜி மகாராஜினுடைய எல்லைகளுக்குள்ளே புகுந்து அதை சூழ்ந்து கொண்டு அச்சுறுத்தி தம்முடைய படையை அங்கே இருத்தி கொண்டான். நம்முடைய படையை எதிர்த்து சிவாஜியினுடைய படைகள் என்ன செய்துவிடும் என்று இருமாப்போடு இருந்தவனுக்கு ஆச்சரியம் தரும் விதத்திலே ஒரு நாள் நள்ளிரவு வேளையில் தம்முடைய சிறிய படையை திரட்டி கொண்டு போய் சிவாஜி மகாராஜ் இவருடைய இல்லத்திற்குள்ளே புகுந்து அரண்மனையை அடித்து நொறுக்கி கானினுடைய கட்டை விரல் தொடக்கமாய் வலது கரத்திலே 3 விரல்களையும் வெட்டி அவனை அவமானப்படுத்தி தோற்கடித்தோடும்படியாக செய்தான். தன்னுடைய மாமனேயானாலும் தன் பிரதிநிதியாக அங்கே இருக்கும் சவிஷ்டா கான் தன்னுடைய பெருமைக்கும் சேர்த்தே இழுக்கை கொடுத்து விட்டான் என்ற கோபத்தில் அவுரங்கசீப் கானையும் அவனுடைய குடும்பத்தார்களையும் பெங்கால் தேசத்திற்கு குடிபெயர்ந்து போகும்படியாக தண்டனை முயற்சியாக கட்டளை பிறப்பித்தான். சிவாஜி மகாராஜினுடைய இந்த வீரம் அவுரங்கசீப்பை ஆட்டம் காணத்தான் செய்தது. 1666ஆம் ஆண்டு இதுபோன்ற செயல்களெல்லாம் தொடர்ந்து நடந்து வருவதை பார்த்து பயம் கொண்ட அவுரங்கசீப் சிவாஜியை தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டான். ஆயினும் அவனுடைய அமைச்சர் கூட்டத்திலே இருந்த சிலர் இவன் மிகவும் சிறிய அளவிலான அரசன், இவனோடு நாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த வேண்டியதில்லை, அவனை இங்கே அழைத்து கொன்று முடிக்கலாம் என்றும் திட்டம் தீட்டியிருந்தார்கள்.
குழப்பத்தின் நடுவே சிவாஜி மகாராஜை ஆக்ராவிற்கு வந்து தம்மை சந்திக்கும்படியாக கட்டளை பிறப்பித்தான். சென்றுதான் பார்ப்போம் என்ற எண்ணத்திலே மாவீரர் சிவாஜியும் அவருடைய மகன் சாம்பாஜியும் ஆக்ரா நகரத்திற்கு சென்றார்கள். ஆனால் அரசு விருந்தினர்களை நடத்த வேண்டிய அளவிற்கு கண்ணியத்தோடும் நாகரீகத்தோடும் நடந்து கொள்ளாத அவுரங்கசீப் சிவாஜி மகாராஜை சாமானியமான வீரர்களுக்கு நடுவே காத்திருக்கும்படியாக நிற்க வைத்தான். இதனால் கோபம் கொண்ட சிவாஜி மகாராஜ் அவுரங்கசீப்பினுடைய எண்ணங்கள் எப்போதும் இதுபோன்று குழப்பமாகவே இருப்பதாலே அவன் ஒருவேளை நம்மை கொன்றுவிடலாம் என்று எண்ணம் கொண்டு தம்முடைய படையோடு தான் அங்கே சென்றிருந்தார். இதற்கிடையே ராம்சிங் என்பவர் அவுரங்கசீப்பிற்கு அடைக்கலம் கொடுப்பதாக வார்த்தை கூறினார். சிவாஜியை காந்தஹர் பகுதிக்கு அனுப்பி நம்முடைய படையின் தளபதியாக அறிவித்து விடலாம் என்று ஒரு பக்கத்தாரும், மற்றொரு பக்கத்திலே இல்லை, சிவாஜியை நாம் இங்கேயே கொன்றுவிட வேண்டும் என்றும் இரு பக்கத்திலேயும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். சிவாஜிக்கு இதனால் ஆபத்து விளையும் என்று அறிந்து கொண்ட ராம்சிங் சிவாஜிக்கும் அவருடைய மகனுக்கும் தன்னுடைய வீட்டிலே மறைவிடமாக ஒரு இருப்பிடத்தை கொடுத்தார். அந்த சூழலில் சிவாஜி மகாராஜ் தனக்கு உடல் நலிவுற்றிருக்கும் நிலையை அறிவித்து, அதனால் அதற்கு பிராயச்சித்தமாக உடல் நல்ல முறையில் தேறி வருவதற்கு ஏழை எளியவர்களுக்கும் கற்றறிந்த சான்றோருக்கும் தானகாரியமாக தானங்கள் வழங்குவதாக பெரிய கூடைகளிலே பழங்களை வைத்து தானமாக அனுப்புவதாக தொடங்கினார். பல நாட்கள் தொடர்ந்து வந்த இந்த தானத்தில் ஒரு நாள் யாரும் அறியாத வண்ணம் 2 பெரிய கூடைகளுக்குள்ளே தானும் தன்னுடைய மகனும் ஆளுக்கொரு கூடையிலே ஒளிந்து கொண்டு ஆக்ரா நகரத்தை விட்டு வெளியேறினார். மாவீரன் என்றழைக்கப்பட்ட அவுரங்கசீப்பின் கண்ணிலே மண்ணை தூவி இப்படி தன்னுடைய மதிநுட்பத்தாலும் வீரத்தாலும் சென்ற திசையெல்லாம் வெற்றி பெற்று வந்த சிவாஜி மகாராஜ் அவர்கள் 1670களிலே மீண்டும் ஒரு முறை 2வது முறையாக பட்டமேற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் வந்தது. அப்படி பட்டமேற்றுக் கொண்டும் தாம் தக்கண திசையை நோக்கி போய் ஹைதராபாத் சுல்தான்கள் தஞ்சாவூர் வரையிலும் சென்று தம்முடைய படையை நிறுத்தி தன் தந்தையார் ஷகஜியினுடைய பெருமை நீடித்திருக்கும்படியாக செய்தார். தம் உறவினர்களாக இருந்த தஞ்சாவூர் மராட்டியர்களோடு கூட சில பிணக்குகள் ஏற்பட பேச்சுவார்த்தைகளின் மூலமாகவும் அமைதி நடவடிக்கைகளின் மூலமாகவும் அதையெல்லாம் தீர்த்து கொண்டு மீண்டும் மகாராஷ்டிரா பகுதிக்கே வந்து சேர்ந்தார். உடல் நலிவுற்று 1680ஆம் ஆண்டு தானும் இறைவனடி சேர்ந்தார். வாழ்ந்த காலம் முழுவதும் தான் ஒரு மாவீரன் என்பதை போர் திறமையாலும் மதிநுட்பத்தாலும் நிலைநிறுத்தி வந்த சிவாஜி மகாராஜ் அவருடைய பெருமையை அவருடைய மகன் சாம்பாஜி அவர்கள் எடுத்துச் சுமந்தார்கள். இப்படி நீண்ட நெடிய போராட்டம் மிக்க வாழ்க்கைக்கு நடுவே தர்மத்தையே முன்னிறுத்தி அறவழியிலே இருந்து அரசாட்சி செய்வதிலே இவரை போல் ஒருவர் இல்லை என்று சொல்லும் விதத்தில், ராமனே மீண்டும் வந்து தோன்றினானோ என்று எண்ணும் விதத்திலே சிவாஜி மகாராஜனுடைய பெருமை இங்கே நிலைத்திருக்கும்படியாக மாறியது. வையத்துள் வாழ்வாங்கு வாழும் பெரியவர்களை வானுரையும் தெய்வமாக வைத்து கொண்டாடும் நம் மரபிலே சிவாஜி மகாராஜ் அவர்களுடைய பெருமையையும் காலமுள்ளதனையும் நாம் கொண்டாடி கொண்டிருப்போம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.